அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல, அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க போகிற ட்ரிக் இப்படி செஞ்சு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுலேயே என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்படி உங்களை கையில் மாற்ற போகிறீங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். இந்த பயிற்சி செய்யும்போது கொஞ்சம் உங்கள் கவனம் தவறினாலும் உயிர் நாடின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆண் உறுப்பு பெண் உறுப்புன்னு சொல்லுவாங்க. ஆண்கள் பெண்கள் யார் பயிற்சி பண்ணாலும் மிகவும் பாதுகாப்பாகவும் நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். இது அனைவராலையும் செய்யக்கூடியதுதான். ஆனால் புதுசாக நீங்கள் கற்றுக்கும் போது நிறைய அடிப்படும். இது எப்படி செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். ப்ளஸ் உங்கள் கவனம் தவறும் போது எந்த அளவுக்கு அடி விழும்னு நான் சொல்கிறேன். இந்த ரொட்டேஷன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க. இந்த ப்ராக்டிஸில் இந்த பக்கம் கொண்டு வந்து பழகுங்க, அவ்வளோதான். கையில் சும்மா வச்சுக்கோங்க. முதுகு பக்கம் இப்படி பின்பக்கம் கொண்டு வந்து இந்த உள்ளங்கையில் இப்படி தட்டுங்க. முன்பக்கம் பின்பக்கம், முன்பக்கம் பின்பக்கம், இதை தட்டி பழகுங்க. இதை பழகிட்டு இதை நீங்கள் இப்படி பின்னாடி கொண்டு போது உங்கள் கையில் கொண்டு வந்து இப்படி தடுத்து நிறுத்துங்க. முதல்ல இந்த இதால் அடிபட்டால் வலி இருக்கும். இந்த செயின் இருக்கு இல்லையா, இந்த செயின் வந்து அதில் தடுக்கணும். பின்பக்கம் திரும்பி நான் செய்கிறேன், கவனிங்க. கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செயின் தடுக்கணும். தடுக்கும் போது கொஞ்சம் கவனம் தவறினாலும் உயிர் நாடியில் அடிப்பட 99% வாய்ப்புள்ளது. கவனமாக பயிற்சி பண்ணுங்கள். இப்படி தடுக்கிறோம் இல்லையா, இந்த தடுக்கிறத கொஞ்சம் என்ன பண்ண போறீங்க, கை கொஞ்சம் தூர வாட்டம் இது வச்சுன்னு இப்படி எடுத்து இதில் கையில் போடுங்க. இப்படி கொண்டு வாங்க, கையில் இது போடுங்க. இது ஒரு 5 வாட்டி 8 வாட்டி 10 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த செயினை இப்படி போகிறதுக்கான பழக்கம் வந்துடும் உங்களுக்கு. இது விழும்போது கொஞ்சம் தவறினாலும் வயிறில் வந்து அடிபட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் செய்கிற பாருங்கள். கொஞ்சம் தவறினாலும் இது கையிலேருந்து கொஞ்சம் தவறினாலும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ வயிறில் வந்து அடிபட்டது. இந்த வயிறில் அடிபட்டது கொஞ்சம் இறங்கி உயிர் நாடியில் அடிபடவும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக பயிற்சி செய்யுங்க. பயிற்சி பழகிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இப்படி போடும்போது உங்கள் கையில் இந்த மாதிரி நஞ்சா நின்றுடும். வந்து நின்றுச்சுன்னா நீங்கள் இப்படி திருப்பி இப்படி பழகிக்கலாம். சரிங்களா? இப்படி எடுக்கிறீங்க, இப்படி நிற்கும், திருப்பி நீங்கள் இதை பிடிக்கணும், நிறுத்தணும், திருப்பி பிடிக்கணும். இதுலேருந்து நீங்கள் எடுத்து இப்படி பயிற்சி பண்ணிக்கலாம். இதுலேருந்து நீங்கள் எடுக்கும்போது உங்கள் கை அருகாமையில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எடுக்கும்போது உங்கள் தாடையில் அடிப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி விழும்போது கையை கொஞ்சம் தூரம் செஞ்சு இப்படி எடுத்து பழகு. இது நிதானமாக இது பழகட்டும். இது பழகும்போது நெஞ்சில் அடிப்பட, வயிறு, விலா எலும்பு அல்லது உயிர் நாடி, தொடை இந்த பெல்ட் பேண்ட் போடுற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம்லாம் அடிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மிக மிக நிதானமாக பயிற்சி செய்யுங்க. அவசரமாக செஞ்சு நெஞ்சிலையோ அல்லது நேராக முகத்துக்கு நேராக வரை நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்ய உங்களாலும் சுலபமாக பண்ண முடியும். இந்த பக்கம் கொண்டு வரீங்க, நிறுத்திக்கலாம். வீச்சு இழுக்கிறது, எக்ஸ் பண்ணுறது, ஒய் பண்ணுறது, இந்த மாதிரி என்னென்ன போஸுக்கோ எல்லாமே பண்ணலாம். சரிங்களா? ஆனால் பழகணும். பயிற்சி தான் மிக மிக அவசியம். நிதானமாக செஞ்சு கையை பொறுமையாக கொண்டு வாங்க. வெளியே கொண்டு வந்து இப்படி இழுத்து நீங்கள் இப்படி பிடிச்சிக்கலாம். மறுபடியும் இப்படி செய்யும்போது நிதானமாக செஞ்சுன்னா உங்கள் கையில் வந்துடும். திருப்பி இதை நீங்கள் செய்யலாம். இப்போ எனக்கு வயிறு அடிப்படுறது நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு புரியுறதுக்காக தான் நான் வயிறில் அடிப்படுற மாதிரி செஞ்சு காட்டுறத. சரிங்களா? இதை நீங்கள் நிதானமாக செய்யும்போது உங்கள் கையில் அது சொன்ன மாதிரி உங்கள் பேச்சு அது கேட்கும். நீங்கள் ரொட்டேஷன் செஞ்சு நீங்கள் இந்த ட்ரிக்கை தாராளமாக செய்யலாம். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கற்றுக்கோங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.